ஆளுநர் ரவியை தமிழ்நாட்டை விட்டு வெளியேற்றிய பொதுமக்களால் பரபரப்பு, அதிர்ச்சியில் பாஜகவினர். வாங்க அது என்ன தகவல் என்று விரிவாக பார்க்கலாம். திருவள்ளுவருக்கு காவி உடையா? தமிழ்நாடு ஆளுநர் ரவியை விமர்சித்து வரும் தமிழக மக்கள். திருவள்ளுவருக்கு காவி உடை அணிவித்த புகைப்படத்தை பதிவிட்ட தமிழ்நாடு ஆளுநர் ரவிக்கு தமிழக மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். பிறப்பிற்கும் எல்லா உயிருக்கும் என்று போதித்த ஆசான் திருவள்ளுவரை காவியாக்குவது உள்ளிட்ட நடவடிக்கைகள் மூலம் மத ரீதியாக மக்களை பிளவுபடுத்தும் வேலைகளில் மத்தியில் ஆளும் பாஜக அரசு தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. முன்னதாக திருவள்ளுவருக்கு ஜாதி மத அடையாளங்களை பூசும் வகையில் தமிழக பாஜகவின் சமூக வலைதள பக்கத்தில் ஒரு புகைப்படம் பதிவேற்றப்பட்டது. இந்துத்துவா கும்பல் திருவள்ளுவர் சிலைக்கு காவி அடையாளம் பூசி அட்டகாசத்தில் ஈடுபட்டனர். அது மட்டுமல்லாது அக்கட்சியில் அரசமைப்பின் உயர் பதவிகளில் உள்ள பலரும் இதுபோன்ற சர்ச்சைக்குரிய நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் தற்போது தமிழ்நாடு ஆளுநர் ரவி காவி உடை அணிந்த திருவள்ளுவரின் படத்தை தனது சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். அதில் திருவள்ளுவரை சனாதன பாரம்பரியத்தின் துறவி என்று குறிப்பிட்டிருந்தார். இதற்கு தமிழக மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இது குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் தமிழினத்தில் பிறந்து அத்தமிழில் அறம் உரைத்து உலகம் முழுமைக்கான நெறிகள் சொன்ன வான்புகழ் வள்ளுவர் நாள் வாழ்த்துக்கள். பிறர்க்கும் எல்லா உயிருக்கும் என்ற சமூக நீதி கோட்பாட்டையும் முயற்சி மட்டுமே வெற்றியை தரும் என்ற தன்னம்பிக்கை ஊக்கத்தையும் அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை என்ற கருத்தினையும் வழிகாட்டியவர் வள்ளுவர். 133 அடியில் சிலையும் தலைநகரில் கோட்டமும் அமைத்துள்ள தமிழ்நாட்டில் வள்ளுவரை யாரும் கரைப்படுத்த முடியாது. குறள் நெறி நம் வழி, குறள் வழியே நம் நெறி என்று பதிவிட்டுள்ளார். மேலும் அமைச்சர் மனோ தங்கராஜ் தனது எக்ஸ் பக்கத்தில் திருவள்ளுவர் யார், அவர் என்ன போதித்தார் என்பதை விட்டுவிடுங்கள், அது உங்களுக்கு புரியாது, தமிழ்நாட்டு மக்கள் அதை பார்த்து கொள்வார்கள். ஆளுநர் முதலில் சனாதன தர்ம சாஸ்திரங்களின்படி ராமர் சிலையை பிரதமர் மோடி தொடுவது ஏற்றுக்கொள்ள முடியாது என சங்கராச்சாரியர்கள் கூறியுள்ளதற்கு தனது பதிலை கூறட்டும். இது மோடி சங்கராச்சாரியர்கள் சனாதனம் சர்ச்சையை திசை திருப்பும் முயற்சி என்பது அனைவருக்கும் தெரியும் என்று கூறியுள்ளார். இந்த நிலையில்தான் உலக புகழ்பெற்ற திருவள்ளுவரை அவமதிக்கும் வகையில் ஆளுநர் ரவியின் செயல்பாடு இருந்து வந்துள்ளது. குறிப்பாக திருவள்ளுவருக்கு காவி உடை அணிந்து பாஜகவை ஆதரிக்கும் வகையில் அவர் புகைப்படத்தை வெளியிட்டதும் அவருடைய கருத்துக்களும் தமிழக மக்களுக்கு எதிராக இருந்ததால் கோபமடைந்த பொதுமக்கள் ஆளுநர் ரவியின் இந்த கருத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆளுநர் ரவியை உடனடியாக தமிழ்நாட்டை விட்டு வெளியேற்ற வேண்டும், இல்லையென்றால் தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடக்கும் என்றும் பொதுமக்களே ஆளுநர் ரவிக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளதாக தற்போது தகவல்கள் வெளிவந்து பாஜகவினரை அதிர்ச்சியடைய வைத்து வருகிறது. சரி, இந்த செய்தி பற்றிய உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.